ஹெல்மெட், ஷூஸ், குலே சாக்ஸ், 100 ரூபா பெட்ரோல், இயர்ஃபோன்ஸ், சாவி. இது வந்து பாடி ஸ்ட்ராப், செஸ்ட் ஸ்ட்ராப். ஓகே, டன் டாடடன் டன் டாடடன். நம்மளே மியூசிக் போட்டு வேண்டியதான். பாய். இந்த செஸ்ட் ஸ்ட்ராப் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இப்போ தான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ண போகிறேன். பாய் கூட. தேங்க்யூ. அட்டா இப்போ சொல்லு பாய். பாய். ரைட்டு. ஸோ நம்ம பைக் எல்லா விலாகர் மாதிரி தானே பண்ணுறேன். நம்மகிட்ட இப்போ ஒரு 100 rupees இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி பெட்ரோல் போட்டு பறக்க போகிறோம். ஓகே. ஓகே. பாய்மா. ஸோ பொதுவாக ஆக்ஷன் கேமராலாம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய மவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஹெட் பேண்ட், அப்புறம் வந்து ரிஸ்ட் பேண்ட், அப்புறம் வந்து செஸ்ட் ஸ்ட்ராப்பு, பாடி ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து மவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஓவி ஷார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு, டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவில் வந்து ஷார்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு அவங்க நிறையா மவுண்ட் யூஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மவுண்ட்டு தான் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. பட் நம்மக்கிட்ட ஆக்ஷன் கேமரா கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது நம்ம ஐஃபோனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். எஸ், நான் வந்து இப்போது ஒரு செஸ்ட் மவுண்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து பாடி மவுண்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஐஃபோன் 13 கனெக்ட் பண்ணி வீடியோ எடுத்தால் எப்படி லைக் ஆக்ஷன் கேமரா அளவுக்கு இல்லைனாலும் எந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஒரு டெஸ்ட் வீடியோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இந்த பாடி மவுண்ட் வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆகுது. நான் இது வாங்கி வச்சு இதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு எடுத்து வாங்கினேன். ஒரு வீடியோ கூட ப்ராப்பராக நான் வந்து ஷூட் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கரெக்டான அதுக்கான டைம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் யுவர் ஓன் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப். ஸோ நம்ம என்டையர் லைஃப்லேயே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப். நான் இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸும் சரி, இல்லை எந்த இன் பர்சன் போய் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணதும் கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப். ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கு இனிஷியலாக சரி இந்த மாதிரி ஒரு கியர் வாங்கியிருக்கோமே, இது இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணலையே, இதையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராப்பை வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம டிஷர்ட்டை கண்டிப்பாக வந்து நம்மளுக்குன்னே ஒரு டிஷர்ட்டில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டிசைனை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அது பிரிண்ட் பண்ணி நம்மளுக்குன்னே அதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இவங்க தான் வந்து நம்ம ஃப்ரெண்டு. இவங்க கொடுத்த டாஸ்க்கு தான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம டிஷர்ட்டில் என்ன மாதிரி பிரிண்ட் வேணுமோ அது நம்மளே வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்குற ஒரு 10 டிசைனில். ஸோ அந்த நான் செலக்ட் பண்ண பிரிண்ட்டு தான் வந்து இந்த பிரிண்ட். இதெல்லாம் வந்து நம்மளே வந்து வரைஞ்சி நம்மளே தான் வந்து செதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து செதுக்க அக்காவோடது வந்து சூப்பராக வந்திருக்கு. நம்மளோடது ஒரு காட்டு வரவே இல்லை. ஓகே, ஸோ நம்மளோடது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுங்க ப்ரோ இவ்வளோ நேரமாக உட்காந்து மாங்கன்னு வரைஞ்சிருக்கேன். அடுத்ததாக இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க. எல்லோரும் வந்து ஆர்வமாக வேறு இருக்காங்க இதை பார்க்குறதுக்கு. சரி, இல்லை வாவில் இல்லை, இங்கே ஒரு வட்டத்தை விட்டுட்டேன். இதுதான் அவங்க சொன்னாங்க, எடுக்கும் போதே சொன்னாங்க எதுக்கு இவ்வளோ டஃப்பானதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு. நான் பாருங்க வெறும் நாயை மட்டும் வரைஞ்சி அதை மட்டும் டிஷர்ட் வைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக நம்ம வரைஞ்சி முடித்தாச்சு. அடுத்து என்ன டாஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்விங் டூல் இருக்குல்ல, இந்த கார்விங் டூலை இதில் ஹீட் பண்ணி நம்ம அப்படியே ஒவ்வொன்றா இந்த கேன்வஸில் வந்து நம்ம செதுக்கணும்.
அதான் ப்ரோ சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க, அது வேணான்ட்டு ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சாப்பிட்டு பிரேக் எடுக்கிறாங்க இல்லையா, அதனால் முடிச்சுட்டு அப்புறம் குட் 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 நைஸ். ஸோ ஃபார் இவ்வளோ கால் பண்ணியிருக்கேன். சாண்ட்விச் பிரேக். ஸோ எஸ், அவ்வளோதாக்கா. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஆமாம். இனி இதில் ஒரு முக்கு, இதில் ஒரு முக்கு, அதில் ஒரு தடவை, இப்படி சாக். சரி, ஓகே. ரத்தம் சிந்தி எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வேறு கஸ்டமர்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, பார்ப்போம். ஸோ இது நம்ம பண்ண டிசைன். கரெக்ட், பக்கா. மூக்கு ஓகே, நான் வந்து மூக்கை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நர்ஸ் நம்மளுக்காக ஜமீலா வரைய போகிறாங்க. நைஸ் நோஸ். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து டிஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம டிஷர்ட். சொல்லப்போனால் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய புது புது விஷயங்களை வந்து ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஷாப் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதான், அவ்வளோதான். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் தேவ். நேருப் நேருப்.